பீரோவில் வைக்கக்கூடிய ஒரு பொருள், அது என்ன பொருள்னு சொல்கிறேன். அதை வச்சிங்கன்னா கடன் வந்துடும். பீரோவில் எதை வைக்கணும், எதை வைக்கக்கூடாது, பீரோவை எப்படி நெருங்கணும், பீரோவில் தான் பணம் வச்சு எடுக்கணுங்கிற ஒரு கொள்கையே பழக்க வழக்கம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க. எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும், பணம் கொண்டுட்டு வந்தாலும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த பணத்தை சாம்பிராணியில் காட்டிட்டு ஊதுபத்தியில் காட்டிட்டு இறைவன் ஃபோட்டோக்கிட்ட, இப்போ உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருக்குது, முருகன் படம் இருக்குது, லட்சுமி இருக்குது, திருப்பதி இருக்குன்னா எல்லா ஃபோட்டோவிலையும் வச்சு எடுத்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து அந்த பீரோவில் வைங்க. இரும்பு பீரோ இருந்தால் அதில் சின்னதாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு சந்தன குச்சி இருக்கணும், ஒரு 12 ஏலக்காய் இருக்கணும். அப்புறம் காசே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு முழம் நல்ல மொட்டான இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ உள்ளே வைக்கணும். மல்லிகைப்பூ வச்சா மனம் பணமாக மாறும். சந்தனம் மல்லிகைக்கு ஒரு காம்பினேஷன் உண்டு. அதனால் இந்த மாதிரி சந்தன குச்சி காதிகிராஃப்டில் இருக்கிறோம், 200 ரூபா வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டு வைக்கலாம். ஒரு சின்ன பெட்டி வச்சுக்கோங்க, தேக்கு பெட்டியோ வேறு எந்தாவது ஒரு பெட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணிங்கன்னா ஒரு வெல்வெட் கிளாத், சிகப்பு கலர் வெல்வெட் கிளாத் விரித்து அது மேலே அந்த பணத்தை வைங்க. நீங்கள் ஏன் கடன் வருது, ஏன் பணம் நிற்கலை அப்படின்னா, நீங்கள் துணி துவைப்பீங்க, சிலிண்டருக்காரர் வந்துடுவார், அவருக்கு பணம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நாம் திட்டமிடாமல் என்ன பண்ணுவோம், அப்படியே கையை 1-2 புடவைகளை துடைச்சிட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து அந்த பீரோவில் திறந்து அந்த பணத்தை எடுப்போம். அப்போ உள்ள அசுத்தமாகி உள்ளே வந்துடுது. முதல் விஷயம் வந்துடுதா, சரி. நீங்கள் பிளான் பண்ணி ஐயா சொன்னாருன்னு கைகாலெலாம் கழுவிட்டு இருந்தீங்களா, முடியாது. அப்போ இதன் மூலியமாக வந்துடும். அப்போ உடனே என்ன பண்ணணும், திட்டமிடணும். இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதியில் சிலிண்டருக்கார் வந்துடுவார். காலையில் குளித்து முடித்த உடனே அந்த பீரோட இருக்க பணத்தை எடுத்து வேறு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது ஒரு துன்பமும் வராது. 2வது, நீங்கள் விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பட்டு சேலை தான் அப்படின்னு போயிட்டு வந்து அந்த பட்டு சேலையை மடித்து அந்த பீரோக்குள்ளே வைப்பீங்க. அது வெளி உலகத்தில் கல்யாண வீடு, அந்த தீட்டு புழங்கினவங்க, சுத்தம் இல்லாதவங்க எல்லோரும் வருவாங்க. எப்படியும் ஒருத்தரை தொட்டு தீட்டு பரவி பீரோக்குள்ளே வந்துடும். இது ஒன்று. அடுத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு 4 நகை செயின் இருக்குது, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்து நீ போட்டுட்டு வா. இப்போ நாத்தனாக்காரிக்கு நகை இல்லை வந்திருக்கா, என்னடி வெறுங்கழுத்தாக இருக்க, என்ன மாதிரி நீ பண்ணுறது, உங்கள் அண்ணன் என்னை இப்படி ஆக்கிட்டாரு, உங்கள் தம்பி இப்படி பண்ணிட்டாரு, இப்படி புலம்புவாங்க லேடிஸு. சரி விடுடி, அதவே பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஒரு செயின் சொல்லி கழுத்தில் போட்டிருக்கிற செயினை கழட்டி அவள் கழுத்தில் போட்டுட்டு திருப்பி வாங்கிட்டு வந்து கூட அந்த பீரோவில் வச்சிங்கன்னா கடன் வந்துடும். நல்லா கவனிக்கணும். இல்லாதவன் கொஞ்ச நாள் தற்காலிகமாக அணிஞ்சிட்டு அது 4 பேருக்கு முன்னால் சந்தோஷத்தை பட்டுட்டு திருப்பி கழட்டி கொடுக்கும்போது வெறுமை ஏற்படுது. அது என்ன செய்யும், அந்த தங்கத்துக்கு தோஷம் கிடையாது. நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியும், தங்கத்துக்கு தீட்டு கிடையாது. ஆனால் அந்த தங்கத்தை பீரோக்களை அடைச்சி வைக்கும்போது அந்த உணர்வு அலைகள் அப்படி வரும். அதே போல் இந்த கடன் அதிகமாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களையும் அறியாமல் முடி ஏதாவது உள்ளுக்குள்ளோர பணம் வைக்கிற இடத்துக்குள்ளோர போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கடன் வந்துடும். ஏன்னா முடிக்கு தான் கர்மா ஜாஸ்தி, முடி தான் கேது. நல்லா கவனிச்சுக்கணும், முடி தான் கேது. அதனால் இப்படி நாம் பணத்தை கையாளுகிற வகைகளிலையும் தீட்டுகள் சுத்தமில்லாத தன்மையினால் நமக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த பீரோவில் இந்த பொருள் வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பொருள் வந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு செயினே போட்டு போகிறீங்க ஏதாவதுன்னா சுத்தமாக அதை நல்லா அலசி நல்லா தொடச்சிட்டு சாம்பிராணியில் காட்டிட்டு உள்ளே வைக்கணும். பணம் வைக்கிற இடத்துக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் குறைவினால்தான் துன்பம் வருது. அதே போல் யார் பணம் கொடுத்தாலும் நல்ல பணத்தை எங்கேனாலும் வாங்கினாலும் அந்த பணத்தை தொடச்சி சாம்பிராணியில் காட்டணும். கொஞ்சம் நேரம் சாமி படத்துக்கிட்ட அதை வச்சுட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பொருள் மீது, பணத்தின் மேல் வந்திருக்கிற மாசு தூசு. பணம் என்றால் என்ன, அது ஒரு குற்றம். காசு என்றால் குற்றம், புரியுதுங்களா? காசு என்றால் குற்றம்.
அந்த குற்றத்தை போக்குற வழி தெரியாமல் அப்படியே கொண்டாந்து வைக்கும்போது தான் நிறைய நமக்கு துன்பம் வருது. புரியுதுங்களா? அதே போல் கால் போட்டிருக்கிற கொலுசையும் தங்கத்தில் பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் கொலுசு வைக்கூடாது. இது ஒன்று தான் பெரிய தவறு. வெள்ளிக்கு தீட்டு உண்டு. காலில் போட்டிருக்கிற கொலுசை எடுத்து பீரோவில் வைனா பணம் வைக்கிற பீரோவில் வச்சுருவார். ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன். யார் வேணாலும் போய் பீரோவில் திறந்து காசு இருக்குது, உங்கள் மகன்கிட்ட கொடுத்து, சுஜி நீ போய் பீரோவில் இருந்து காசு எடுத்துகிட்டு வா, எங்கம்மா இருக்குது அங்கே வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வான்னு அவளே எடுப்பாள். ஏங்க இந்த பணத்தை எடுத்து கொடுங்க, அவரையும் எடுப்பார். பெரிய பொண்ணு விஜி எடு, வீட்டில் போனவங்க வந்தால் எல்லாரும் பணத்தை கையாண்டால் அது என்ன செய்யும்? பணம் தங்காது. அப்போ பீரோவில் குற்றம் சொல்கிறதா பார்க்கணும். எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பணத்திற்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், மரியாதை, நான் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.